ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நான் நாள் முழுவதும் உம்மை நோக்கி அழைத்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அடைக்கல அன்னையின் பாசமிகு இறை சமூகமே, 4ஆம் நவநாளின் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் அமல உருப்பவ அன்னை அன்பியத்தார் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்வில் அன்னை மரியா வேண்டுதல் என்பது இன்றைய இறை சிந்தனை. ஆண்டவர் நமக்கு சொன்னவை யாவும் நிறைவேறும் என்று நம்பியதால் அன்னை மகிழ்ச்சி கொண்டார். அதனாலேயே அன்னை நீண்டதொரு பாடலை பாடி மகிழ்கிறார். கன்னியான தாம் மீட்பரை பெற்றுத்தரப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி. வல்லவராம் இறைவன் தமக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் என்பதில் மகிழ்ச்சி. தாழ்ந்தோரை உயர்த்த போவதால் மகிழ்ச்சி. பசித்திருப்போரை நலன்களால் நிரப்பப் போகிறார் என்பதில் நம் அன்னைக்கு மகிழ்ச்சி. இத்தனை மகிழ்வையும் தம்முள் கொண்டிருக்கும் அன்னை நம் எல்லோரையும் மகிழ்விக்க நலன்களால் நிரப்ப காத்திருக்கிறார். நமக்காக காத்திருக்கும் அன்னைக்கு தமது நற்செயல்களால் மகிழ்ச்சியை அளிக்க நாம் முன்வர வேண்டும். அன்னை நம்மிடம் விரும்புவதெல்லாம் மீட்பராம் தம் மகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்பதுதான். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இத்தெருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்பு நிறைந்தவர்களே, அடைக்கல தாயினுடைய அன்பு பிள்ளைகளை, அடைக்கல தாய் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறவும், தொடர்ந்து அன்னையினுடைய அருளும் பரிந்துரையும் நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைத்தவும் அருள் வேண்டி இந்த கல்வாரி வழியில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். மிக சிறப்பாக இந்நாளில் நம்முடைய குடும்பங்களினுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அடைக்கல தாய் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து நம் ஒவ்வொருவரும் பாதுகாத்திட அருள் வேண்டி மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரை, என்றும் கன்னியான புனித அடைக்கல அன்னையின் வணக்கத்திற்குரிய பரிந்துரை எங்களுக்கு எந்நாளும் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற அருள்வதாக. உமோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. நாம் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் முழு உள்ளத்தோடு அவரை அன்பு கூற வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் வல்லமையை பற்றி கூறி அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் ஒளி செய்யும் போது நம் குடும்பம் மீட்பறையும் என்பதை கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் இணைச்சட்டம் என்னும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் பலிபயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனது உள்ளம் போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது.
உயர்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஒளி வழியினிலே போற்றி போற்றி, நிலைய அருளை கனிவே போற்றி போற்றி, திருவே நிறைவே உயர்வே போற்றி போற்றி, உயிரே உறவே இறையே போற்றி போற்றி. இரண்டாம் வாசக முன்னரை. நாம் வலுவற்றவராக இருந்தாலும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம். அப்பொழுது கடவுள் நமக்கு தூய ஆவியை தந்து நம் நம்பிக்கையை வலுவடைய செய்வார் என்பதை கூறும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே எழுந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 46 முதல் 55 முடிய. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 46 முதல் 55 முடிய. அக்காலத்தில் எலிசபெத்தின் வாழ்த்தை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து
எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, அண்டி வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் ஆசியை வாரி வழங்கக்கூடிய அடைக்கல தாய் நமக்காக எந்நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த அடைக்கல தாயினுடைய திருவிழா நாட்களில் நாம் சிறப்பாக இன்னும் அந்த தாயானவர் நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைந்த அருளை நலன்களை தரும்படியாக ஜெபிப்பதற்காக ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நான் பணியாற்றக்கூடிய சிங்கம்பாறை பங்கில் ஒரு தாயானவர் அடைக்கல தாயினுடைய ஆசீர்வாதத்தால் பெற்ற மேலான நன்மைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த குடும்பத்தில் தந்தை, தாய், 3 பிள்ளைகள். முதலாவதாக ஆண்மகன், 2வதாக பெண் குழந்தை, 3வதாக ஆண்மகன் என 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த 2 குழந்தைகளுடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது. ஆனால் 3வது மகனுக்கு பிறந்த 2 மாதங்களிலிருந்து கையில் கால்களிலும் வெள்ளை தழும்பானது அதிகமாக வந்திருக்கிறது. வெள்ளை தழும்பு வந்த காரணத்தினால் இவர்கள் தொடக்கத்திலே பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அது சரியான படிக்காக குணமாகவில்லை. இன்னைக்கும் அந்த வெள்ளை தழும்பு இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை வருகின்ற போது கடைசியா இருக்கக்கூடிய அந்த இளைய மகன் சொல்லுகிறான், ஏம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல, ஏன்னா என் கையிலையும் கால்லையும் தழும்புகளா வெள்ளை தழும்பா இருக்குது. ஏற்கனவே எல்லாரும் என்ன செய்யறாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா இன்னும் என்னைய கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறான். அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு கல்யாண வீட்டுனா வரமாட்டான் சாமி, ஊரில் வேற விசேஷ காரியங்கள் எது நடக்குது அப்படின்னா அதுவும் மற்றவங்க என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ என்கின்ற ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையில் அந்த மகனானவன் சிக்கி கொண்டிருந்த அந்த கால சூழ்நிலை. 2 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய அடைக்கல அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார்கள். அடைக்கல தாயே, இந்த வெள்ளை தழும்பு என்னுடைய மகனினுடைய உடலில் இருந்து அது நீங்க வேண்டும். இந்த வெள்ளை தழும்பினால் என்னுடைய மகன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்ல முடியவில்லை. என்னுடைய மகனுக்கு அடைக்கல தாயே நீர்தாமே ஆதரவாக இருக்க வேண்டும். அடைக்கல தாயே, என்னுடைய மகனுக்கு நீர்தாமே நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு அவர் ஜெபித்திருக்கிறார். ஜெபித்து விட்டு அந்த புனித எண்ணெயை, அதிசய எண்ணெயை மகனுடைய கரங்களில் அவர் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக குடும்பத்தோடு இணைந்து ஜெபமாலை ஜெபித்த பின்பாக அந்த அம்மா சொல்றாங்க, அடைக்கல மாதா போட்டோ கையில வச்சுக்கிடுவேன் சாமி, இந்த எண்ணெய் என்ன செய்வேன், என் மகனுக்கு உள்ளங்காலில் எங்கெல்லாம் வெள்ளை தழும்பு
உள்ள கையிலையும் வெளியிலையும் எங்கெல்லாம் வெள்ளத்தழும்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் மகனுக்காக ஜெபித்து அந்த எண்ணெயை பூசுவேன். சொல்லும்போது சொல்றாங்க, தொடக்கத்தில் இருந்த விட எப்போது இந்த அதிசய எண்ணெயை என்னுடைய மகனுடைய கரங்களில் பூச ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து அந்த வெள்ளை தழும்பானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளை தழும்பு நான் மாதாட்ட ஜெபிக்கிறது, அடைக்கல தாயிடம் ஜெபிக்கிறது, அதான் விரைவாக இந்த வெள்ளை தழும்புகள் அனைத்தும் குணமாகும் போது அடைக்கல தாயே, நான் ஆண்டிப்பட்டி உம்முடைய சன்னிதானத்திற்கு வருகை தந்து உமக்கு சாட்சியாக என்னுடைய மகனை அழைத்து வருவேன். அதற்கு நீர்தான் என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த செய்தியை சொன்னார். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, தன்னை நாடி தேடி வரக்கூடிய அத்துணை பிள்ளைகளுக்கும் அடைக்கல தாய் அவருடைய குடும்பங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய குடும்பங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எல்லா விதமான நலன்களால் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அடைக்கல தாய் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடைக்கல தாயினுடைய இந்த ஆலய வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அன்பு தந்தை, அன்பு அண்ணன் எஸ்.எம். அருள்ராஜ் அவர்கள் வந்த பின்பாக அடைக்கல அன்னையினுடைய புகழானது எல்லா இடங்களுக்கும் அது சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய பாதத்தில் ஜெபித்தால் நிச்சயமாக நாம் வெறுங்கையராக செல்ல மாட்டோம். இந்த தாயை நாடி வந்து ஜெபிக்கின்ற போது அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவார் என்கின்ற நம்பிக்கையை, விசுவாசத்தை இந்த மண்ணானது தந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. காரணம், அடைக்கல தாயினுடைய அருள் அத்துணை வீரியமிக்கதாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நாளில் அன்னையினுடைய இந்த ஜெப ஆண்டில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அன்னை மரியாவினுடைய இறை வேண்டலை மகிழ்வினுடைய இறை வேண்டலாக நாம் நினைத்து பார்க்கிறோம். இதற்கு இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தினுடைய முந்தைய பகுதியை நாம் பார்க்கின்ற போது அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை செய்தியை சொல்லுகிறார். அதன் பின்பாக எலிசபெத் அம்மாவும் அன்னை மரியாவும் சந்திக்கிறார்கள். அங்கு தூய ஆவியானவரால் இருவரும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பின்பாக நடைபெற்ற நிகழ்வாக இன்றைய நாளினுடைய நற்செய்தியானது நமக்கு இருக்கிறது. அன்னை மரியாள் மகிழ்ச்சியினுடைய கீதத்தை பாடுவதை நாம் பார்க்கலாம். அன்னை மரியாள் மன நிறைவினுடைய எல்லையை அடைந்திருப்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அன்னை மரியாள் அருமையாக பாடுகிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எனது மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று அன்னை மரியாள் பாடுவதை நாம் பார்க்கலாம். நாம் பழைய ஏற்பாட்டில் அல்லது யூத மரபினுடைய பின்னணியை பார்க்கின்ற போது மிக சிறப்பாக குடும்பங்களுக்கு கடவுள் தந்த யாவே இறைவன் தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து கடவுளை போற்றி பாடுவது என்பது அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பழக்கமாக இருந்தது. உதாரணமாக நாம் சாமுவேல் முதல் புத்தகம் அதிகாரம் 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 2 முதல் நாம் வாசித்தோம் எனில் 2 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசித்தோம் எனில் அங்கு அன்னாவினுடைய வேண்டுதலுக்கு கடவுள் செவி சாய்ப்பதை நாம் பார்க்கலாம். அண்ணா குழந்தை வாக்கியத்திற்காக அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அங்கு சாமுவேல் என்கின்ற குழந்தையானது எல்கானா அண்ணா இருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. உடனடியாக அண்ணாவினுடைய பாடலாக இப்படியாக அது அமைகிறது. ஆண்டவரை முன்னிட்டு எனது இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது என்று சொல்லி அண்ணா கடவுளை போற்றி பெருமைப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதை போல செக்கரியாவினுடைய பாடலும் நமக்கு இத்தகைய சிந்தனையை கற்றுத்தருகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1
இறை வார்த்தைகள் 68 முதல் நாம் வாசிக்கின்ற போது திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பை ஒட்டி செக்கரியா என்ன செய்றாரு? மகிழ்ச்சியால் அவர் பாடுகிறார். கடவுள் தன்னுடைய குடும்பத்திற்கு தந்த மேலான நன்மைகளை நினைத்து பாடுவதாக அந்த பாடல் அமைகின்றது. அதை போல குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திய சிமியோன் இப்படியாக அவர் பாடுவதை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 29 முதல் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றீர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கடவுள் தங்களுடைய குடும்பங்களுக்கு செய்த மேலான நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில் அன்னை மரியாள் கடவுள் தன்னை உயர்த்துவதை, கடவுள் தன்னை எல்லா நலன்களாலும் நிரப்பியதை கண்டு அவர் பேருவகை அடைந்ததை பார்க்கிறோம். இதனை பார்க்கின்ற போது 3 நிலைகளில் அன்னை மரியாவினுடைய மகிழ்ச்சி நமக்கு பாடங்களை கற்றுத் தருகிறது. கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட நலன்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக நம்முடைய குடும்பங்களுக்கு கடவுள் மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக குடும்பங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவினைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய குடும்பங்களை கடவுள் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எப்படி இது சாத்தியமாகும் என்று பார்க்கின்ற போது, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கடவுள்தான் தங்களுடைய குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், கடவுளுடைய அருள்தான் தங்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு வாழுகிறார்களோ, அத்துணை பேரும் இந்த 3 நிலைகளில் உயர்வு பெறுவதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அன்னை மரியாவினுடைய இதயமானது மகிழ்ச்சியால் அது நிரம்பி தழும்புகிறது. அன்னை மரியாவினுடைய இதயமானது மன நிறைவினால் முழுமையாக நிரப்பப்பட்டிருப்பதை இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக நம்முடைய குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு தான். நம்முடைய குடும்பங்களுக்கு மன நிறைவை தருவது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் தான். நம்முடைய குடும்பங்களுக்கு ஊற்றாக, நம்முடைய குடும்பங்களினுடைய மகிழ்ச்சிக்கு எல்லாமுமாக இருப்பது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசமாக இருக்கிறது. இது முதல் காரியம். இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய பாடலில் நாம் பார்க்கின்றோம் 48வது இறை வார்த்தை, அவர் தமது அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார் என்று சொல்லி, இதுவரை தாழ் நிலையில் கிடந்த அல்லது கண்டுகொள்ளப்படாமல் கிடந்த தலைமுறையினராகிய அல்லது சாதாரண பெண்மணியாகிய என்னை கடவுள் உயர்த்தி இருக்கிறார். என்னில் கடவுள் அவர் மிக பெரிய வல்லவராக இருக்கிறார். ஆக நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் தீவினைகளையும் போக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது, யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அத்துணை பேரையும் தலைமுறை தலைமுறையாக அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உயர்வினை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் தாவீதை பற்றி பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தில் மற்ற பிள்ளைகளை விட ஆடி மேய்க்கக்கூடிய சாதாரண குழந்தையான தாவீதை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபை கடவுள் மிக பெரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவதை நாம் பார்க்கிறோம். இப்படி கடவுள் தமக்கு யாரெல்லாம் ஏற்புடையவர்களாக இருக்கிறாரோ அல்லது அவருடைய திரு முன்பாக யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அத்துணை பேரையும் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலும் அடைக்கல தாயினுடைய அந்த வாழ்க்கையிலும் நான் இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். நாம் எப்போதெல்லாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்கிறோமோ
நம்முடைய வாழ்க்கையானது மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களும் எல்லா விதமான தீவினைகளும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற போது அவை அகற்றப்படுகின்றன. மூன்றாவதாக, நம்முடைய குடும்பங்கள் நாம் ஆண்டவரோடு அன்னை மரியாள் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருந்தாரோ அதை போல இணைந்திருக்கின்ற போது நம்முடைய குடும்பங்கள் உயர்வை பெறுகிறது. அது உறவு நிலையாக இருக்கலாம், பொருளாதார நிலையாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் காட்டிலும் அன்னை மரியாவோடு நாம் அடைக்கல தாயோடு இணைந்து இறைமகன் இயேசு அவருடைய வழி நடக்கின்ற போது அன்னை மரியாள் அடைக்கல தாய் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அந்த அடைக்கல தாயிடம் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் தரக்கூடிய மேலான நலன்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த இறைவனிடம் நமது தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஏறெடுத்து ஜெபிப்போம். உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை நாங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, அன்பின் ஆண்டு விழா நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் அன்பின் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னை கன்னிமரியால் உம்மோடு ஒன்றிருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றியர்களோ அதே போன்று எம் மக்களுக்கும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றிருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் வரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்கிறார். என் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகளை அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உன் அன்பு பிள்ளைகளாய் வளரவும் உன் வல்லமையுள்ள இவர்களை மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, 4ஆம் நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்யும் அமல உற்பவ அன்னை அம்பியை குடும்பத்தினரையும் இறையருளை பெற்றுத்தர திருப்பலி நிறைவேற்ற வந்துள்ள அருட் தந்தையரையும் ஆசீர்வதித்திடவும் எல்லா நலன்களையும் நிறைவாய் பொழுந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியாக வேண்டுவோம். இரக்கமும் கனிவும் நிறைந்த ஆண்டவரை, நாங்கள் இப்போது ஏறெடுத்த மன்றாட்டுக்களையும் எமது பல்வேறு தேவைகளையும் நேர்தாமை அறிவீர். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் எளிதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு நிறைந்த ஆண்டவரை, மன நிறைவும் மகிழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கிடக்கும் நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித அடைக்கலனை நடுத்து காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த வழிபொருளாக எங்களை அர்ப்பணிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறக்கூடிய இந்நாளில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நேரரும் பெரும் செயல்கள் வளவுரிந்துள்ளி, சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுர் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனிய காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற நம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இன்றைய 4வது நாள் நவநாளை சிறப்பு செய்கிற அமலவருப்பவ அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள், மேலும் திருவாளர் டிவி ஜெயராஜ் குடும்பத்தினர் மற்றும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அது அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் ஏழாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஏழா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் வயிற்று பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது குடும்பங்களையும் மேலான நலன்களால் நிரப்ப வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம் இவரை. இந்த சம்மரியின் திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உள்ளத்தின்
வந்ததே கிருபையால் நிரப்ப வரும் உம்மை வாழ்த்தி வணங்குவே என்னை படைத்து காப்பவரே உம்மை போற்றி புகழ்ந்திடுவே உயிராயிருப்பவரே அருள்மழை பொழிபவரே நண்பனே நண்பனே உயிராக உணவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் மன ஆலயத்தில் எழுந்து வாருமே எழுந்து வாருமே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதிசய எண்ணெய் தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னையினுடைய 4வது நாள் நவநாளை இந்த நாளிலே நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அன்னை மகிழ்ந்தது போல நாமும் மகிழ்ச்சியோடு அன்னையுடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி நாம் ஜெபித்து கல்வாரி வழியிலே இறைவனுடைய ஆசீரை நான் நிரம்ப பெற்று கொண்டிருக்கிறோம். கரந்தட்டி மாதாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்னையானவள் எந்நாளும் நம்முடைய குடும்பத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புவாளாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய 4வது நாள் நவநாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அருமையான ஒரு செய்தியை நமக்கு தந்தவர் அன்பு அருள் தந்தை நேசமணி அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் கடந்த ஆண்டும் நமக்கு திருப்பலிக்கு அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆண்டு முழுமையாக அவரே திருப்பலி நிறைவேற்றி ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆலய வளர்ச்சி காரியங்களில் தொடக்க காலத்தில் அவர்கள் இங்கே களப்பணியார் திருத்தொண்டராக இருந்தார்கள். இருக்கிற போது நம்முடைய மக்களோடு ரொம்ப அருமையாக பழகக்கூடியவர்கள். இந்த ஆலய காம்பவுண்டு, அந்த சுவர்கள், மற்ற காரியங்கள் பணிகளிலே திருத்தொண்டராக இருந்து அருமையாக பணியாற்றிய அன்பு தந்தை அவர்கள் இந்த நாளிலே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் மகிழ்வோடு வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் வளமை சேர்க்கக்கூடிய, மக்களை கட்டியெழுப்பக்கூடிய, நன்கு உறவாடக்கூடிய, நல்ல பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் அன்பு தம்பி நேசமணி வாடியூருக்காரர் தான். தற்போது அவர்கள் சிங்கமாரை பங்கிலே அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கட்டியெழுப்புகிற பணியும் அங்கே இருக்கிற பங்கு தந்தையுடைய இல்லமும் நிறைய அந்த பள்ளிகளுக்கான பணிகளையும் அருமையாக செய்து வருகிறார்கள். தந்தை அவர்கள் இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபித்த அன்பு தம்பி அருள் தந்தை நேசமணி அவர்களுக்கு நம்முடைய ஆண்டிப்பட்டி கருமனூர் இறைமக்கள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த பொன்னாடை போர்த்தி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நமக்காக உடன் இருக்கிறவர்கள் அன்பு அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அடிகளார். இன்னைக்கு மதியம்தான் ஃபாதர் ஃபோன் பண்ணாங்க, தம்பி மாதாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும், நானும் வரட்டுமா என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நீங்கள் வாங்க, நான் ஆலய திருத்தல வளர்ச்சியில் ஒவ்வொரு தடவை என்ன வேலை நடந்தாலும் தம்பி எங்கே என்ன நடக்கு, ஆண்டிப்பட்டு என்ன வேலை நடக்கு, எப்படி போயிட்டுருக்கு என்று தான் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தந்தை அவர்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் ஏதாவது புதுமை நடந்துடும். குறிப்பாக பாருங்கள், சேந்தமரத்தில் அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கிற போது தான் 100 ஆண்டு கழித்து 100ஆண்டு விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். மலக்கோயிலை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் இருக்கிற போது தான் கண்ணுத்தில் மின்னல் மாதா இறங்கி வந்த அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருத்தலத்தை தொடக்கத்தில் வளர்த்தெடுத்த பெருமைக்குரிய தந்தை அவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னையுடைய சன்னிதானத்துக்கு வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது. இந்த நாளிலே நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாய்க்கிறார்கள். அன்பு அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய ஆண்டிப்பட்டி கருமனூர் இறைமக்கள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த பொன்னாடை போர்த்தி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 4வது நாள் நவநாளை நமக்கு சிறப்பு செய்து கொடுத்தவர்கள் அமல உற்பவ அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தார். ஒரே மாதிரியான சேலை கட்டி அருமையாக இந்த வழிபாட்டி அவர்கள் சிறப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்து இந்த நாளுக்கான மாதாவிற்கான அசன விருந்து வழங்குகிறவர்களையும் அன்போடு பாராட்டுகிறோம். ஆலங்குளம் சாக்கு வியாபாரம் திருவாள PV ஜெயராஜ் குடும்பத்தினர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய ஆண்டிப்பட்டி கருமனூர் இறைமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்துகிறோம்.
அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருவாள டிவி ஜெயராஜ் குடும்பத்தினர் மாதாவுக்காக இந்த நாளில் ஆசன விருந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அருள் தந்தை நேசமணி அவர்கள் பொன்னாடி போர்த்தி நன்றி சொல்லுகிறார்கள். நேற்றைய நாள் மறையுரையிலிருந்து 3 அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து தந்தையவர்கள் இப்பொழுது பரிசு வழங்குகிறார்கள். கருமனூர் பாத்திமான் என்பதை சார்ந்த ஸ்ரீ பாரதி ஸ்டெல்லா, அடைக்கலன் என்பதை சார்ந்த அடைக்கல கெவின், பாத்திமான் என்பதை சார்ந்த ஜோஸ்பின் மெல்கா, கெவினுங்க நீ வந்து வாங்கிக்கோ. அடைக்கல கெவின் வரண்ணா. பாராட்டுகள். இன்றைய நாளுக்கான கேள்விகள். ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடிய 3 நபர்களுடைய பெயர்கள். ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடிய 3 நபருடைய பெயர்கள் எழுது. 2வது கேள்வி, யாரெல்லாம் வாழ்வில் உயர்த்தப்படுவார்கள்? 2வது கேள்வி, யாரெல்லாம் வாழ்வில் உயர்த்தப்படுவார்கள்? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்கருணை எழுந்தேற்றம் செய்து நற்கருணை ஆசீர்வாதம் உண்டு. அதை தொடர்ந்து அசன விருந்து உண்டு. அதற்கு முன்பாக அருள் தந்தை அந்தோணி ஆகப்பன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருவிழாவினுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு இந்த நாள் எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஆகவே உங்களுடைய பங்கு தந்தையை தொடர்பு கொண்டு இங்கு வந்தேன். எங்கெல்லாம் அன்னையினுடைய திருத்தலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் வருவது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் உங்களுடைய பங்கு தந்தை மாதாவின் பிள்ளை, ஆகவே அவனையும் பார்த்தது போல் இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இந்த நாளிலே வந்தேன். அவர் மட்டும்தான் மாதாவின் பிள்ளையா? நீங்களாம் மாதாவின் பிள்ளை இல்லையா? உங்களுக்கு கோவம் வந்துச்சா? வரலையா? வந்துதா இல்லையா? எல்லோரும் மாதாவின் பிள்ளைகளா இல்லையா? எல்லோரும் மாதாவின் பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்கலாம், அப்படி தானே? 3 பிள்ளைங்க இருக்கலாம், 2 பிள்ளைங்க இருக்கலாம். எல்லா பிள்ளையும் சொன்னுடையாக்கா? கேட்குதா கேட்கலையா? கேட்கல. ஒரு சில பிள்ளைங்க தான் சொன்னுடி கேட்கு. அப்போ சொன்னுடி கேட்குற பிள்ளை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சொன்னுடி கேட்குற பிள்ளை பிடிக்குமா? சொன்னுடி கேட்காத பிள்ளை பிடிக்குமா பிடிக்காதா? அதுக்கும் பிடிக்குமா? நீங்கள் பயங்கரமான ஆளுக்க. அப்போது எல்லா பிள்ளையும் நீங்கள் அன்பு செய்கிறீங்க, அப்படி தானே? சொன்னுடி கேட்குற பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னால் அந்த வீட்டை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். சரிதானா? நீ பாருங்கள், ஒரு பையன் வெளிநாட்டில் இருப்பான், அல்லது ஒரு பையன் சென்னையில் இருப்பான், அல்லது வேறு எங்கேயாவது ஒரு வேலையில் இருப்பான். அந்த பையனுக்கு அந்த வீட்டு மேலே அக்கறை இருந்ததுன்னு சொன்னால், அன்பு இருந்ததுன்னா என்ன செய்வான்னு சொன்னால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளெல்லாம் தூக்கி விட்டுருவான். வேறு லெவலுக்கு அந்த பிள்ளைங்க குடும்பம் வளர்ந்துடும். எப்படியோ குழந்தாங்களே, இன்றைக்கி பார்த்தா வீடு வாசல் அது இதுன்னு பயங்கரமாக வளர்ந்துருக்குதே அப்படின்னு சிலர் வியக்கிற அளவுக்கு அந்த குடும்பம் உயர்ந்துடும். நான் அப்படி தான் பார்க்குறேன் உங்கள் பங்கு தந்தையை. அது சில பிள்ளைகள் கடவுளுடைய தோட்டத்தில் மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தப்படும். அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்னு சொன்னால், சும்மா இருக்க ஏதாவது ஒன்று செய்து அந்த வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்கு பெரிய அளவில் உயர்த்திடும். ஆண்டவருடைய தோட்டத்தில் ஒரு பெரிய கருவியாக
தம்பி எஸ்எம் அருள்ராஜ் இருந்து பணி செய்வதை பார்க்கிற போது உண்மையிலேயே வியக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் சேந்தமரத்துக்கு போகும்போது ஆனவளத்தை தாண்டின உடனே ஒரு அல்வா கடை ஒன்று இருக்குது. அல்வா ஒருத்தன் செய்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஆலடிப்பட்டியான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையோ? நம்ம ஊரில் தான் அந்த அல்வான்னோடனே திருநெல்வேலி அல்வா தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா தான் நமக்கு தெரிஞ்ச அல்வா. ஆனால் அந்த ஆலடிப்பட்டியான் அல்வா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது சென்னையில், பாம்பேயில், எல்லா இடத்துலையும் ஆலடிப்பட்டியான் இருக்கான். நான் அவரை கூப்பிடும்போது ஆண்டிப்பட்டியாமல் தான் கூப்பிடுவேன். என்னடா செய்த, எங்கே இருக்கேன்னு கேட்டால் ஆண்டிப்பட்டியில் இருக்கேன்பான். எப்போவும் ஆண்டிப்பட்டியினுடைய அடைக்கலனையுடைய இந்த திருத்தலத்தை உயர்த்துவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி 5 வருஷம் முடிய போகுது இல்லையா? இந்த எனக்கும் 5 வருஷம் முடியுது, அவருக்கு 5 வருஷம் முடியுது, நிறைய பேருக்கு 5 வருஷம் முடிஞ்சு போகுது. இந்த வருஷம் நிறைய டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அதனால் யார் யார் எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரில. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில் 5 வருஷத்தை முடிச்சு போகிறான்னு. இன்னொரு 5 வருஷம் இருந்தால் ஆண்டிப்பட்டியினுடைய வளர்ச்சி, அடைக்கலையினுடைய இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சி வேறு லெவலுக்கு போகும். அவன் நினச்சாலும் நாங்கள் நினச்சாலும் இருக்க முடியாது. அதுதான் நிலவரம். ஆனாலும் கூட தம்பி எஸ்எம் அவர்களுடைய பணியை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இங்கே வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வியப்பான ஒரு காரியம் காத்திருக்கிறது. ஒரு ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணியாக இருக்கலாம், மக்கள் உங்களுடைய கோஆப்ரேஷனாக இருக்கலாம், உங்களுடைய ஈடுபாடு, இந்த பீட பணியாளர் உட்பட வந்த உடனே மரியே வாழ்க இல்லையா, வயசு வாழ்க, ஸ்தோத்திரம் அதெல்லாம் மாறி போய் மரியே வாழ்க அப்படி சொல்கிறது உட்பட எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் உட்பட எல்லாமே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. உங்களை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறார், வளர்த்தெடுத்திருக்கிறார். இதுவெல்லாம் ஒரு பெரிய முன் உதாரணம். அதனால் நானும் அன்னையினுடைய பாதத்தில் வந்து போன வருஷம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறி இருக்கிறது. அதாவது நம்ம பணி செய்யும்போது நமக்கு ஏதாவது இடையூறு இருக்கக்கூடாது, சிக்கல் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், அதை பற்றி இதை பற்றி எதையாவது பற்றி கவலைப்படக்கூடாது அப்படி நினைக்கவும் இல்லையா? அப்படி ஒரு கவலை இப்போ பவுல் சொன்னது போல் அவருடைய நெஞ்சில் குத்தின முள்ளு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி எனக்கும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கஷ்டத்தை அப்படியே போன வருஷம் திருவிழாவுக்கு பிறகு வந்துட்டு போன பிறகு இங்கே வந்தேன். இந்த வருஷம் அதே மாதிரி அற்புதமாக அது நடந்திருக்கு. அதனால் மாதாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். அதனால் வந்தேன். அதே போல் உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த விழாவிலே கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம ஒரு காலத்தில் வாடியூர்லேருந்து வெக்குன்னு நடந்து ஓடியாருவோம் ஆண்டிப்பட்டிக்கு. ஏன்னு சொன்னால் திருவிழா அப்படி பழைய கோயில் இங்கே பின்னாடி இங்கேருந்து பார்க்கும்போது சொன்னால் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கோயிலை பார்க்குறதுக்குன்னே ஓடியாடுறது. கோயிலுடைய வடிவம் மாறி இருக்குது, அதனுடைய பழமை கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, புதிய பழமை மாறாமல் புதிய வடிவத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய காரியம். ஆகவே வாழ்த்துகிறேன். உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்னையினுடைய அற்புதம் நிறையா இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். பிள்ளைங்க நிறையா படிக்க வைங்க, பிள்ளைங்களை நிறைய படிக்க வைங்க, நல்ல வேலைகளுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு உயர்ந்து போகணும். சும்மா மாதாவை கும்பிட்டோம் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போனோம்னு இல்லை. ஒரு பக்கம் ஆன்மீகம் வளர்ந்தாலும் பொருளாதாரத்திலும் எல்லா நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் வளரணும், தொழில் செய்யணும், பிஸ்னஸ் ஏதாவது செய்யணும். அந்த மாதிரி உழைக்கணும். சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு முயற்சி எடுக்கிறது, அதை பெரிய அளவில் வைக்கணும். ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய கடையாக வைக்கணும், பெரிய கடை வச்சுருக்கிறவங்க பெரிய அந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய அளவில் வளர்ந்துட்டு போகணும். சரியா? ஆலங்குளத்தை நம்ம பார்த்த மாதிரியா இருக்குது ஆலங்குளம்? வேறு லெவலுக்கு இருக்குது ஆலங்குளம். இங்கிட்டு வழிநடுக்க வந்தோம்னு சொன்னால் எல்லாமே கிடையாது தெரியுது, எல்லாமே வளர்ச்சியாக தெரியுது. அதே மாதிரி ஆண்டிப்பட்டியினுடைய ஆலயம் வளர்வது போல் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நானும் கூட இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பங்கு தந்தையினுடைய எல்லா முயற்சிகளும் அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேளையிலே புதிய கொடிமரம், ஆலய கோபுரம், இப்போ எல்லா வழிகளிலும் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடம், காம்பவுண்டு, இது எல்லாம் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் அன்னையினுடைய அற்புதம் தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த விசுவாசம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரை, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித அடைக்கல அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும்
அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் வளர்ந்தால் படியிடுவோம்.
அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை ஆண்டவர் சிறு அப்பத்துண்டு வாயிலாக நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான மேலான ஆசீர்வாதங்களை தர வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் நற்கருணை ஆண்டவர் வாயிலாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நல்ல உடல் சுகத்தை தந்திருக்கிறார், உள்ள சுகத்தை தந்திருக்கிறார். நாம் மேற்கொண்ட பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எடுத்த தொழில் முன்னேற்றங்களில் ஆண்டவர் மேலான விதமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறப்பாக இந்த திருவிழா நாட்களை நீ நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த திருவிழா நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைவதாக, சிறப்பாக இந்த ஆலயத்தை நாடி தேடி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவரை நேர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிப்பாரா. குழந்தைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நேர்தாமை அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவீராக. நோய் நொடிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நேர்தாமை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, நீர்தாமை அவர்களுக்கு கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் தரும்படியாக வேண்டுகிறோம். உம்முடைய மேலான நலன்களை ஞானத்தை அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. நிரந்தர வேலை வாய்ப்பினை தந்து அவர்களை ஆண்டவர் தாமே வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். இந்த ஆலயத்தில் சிறப்பாக நாம் எந்த தேவைக்காக ஆசீர்வாதத்திற்காக இந்நேரத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அத்துணை தேவைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை உயர்த்துவார். இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான மேலான ஆசீர்வாதங்களை தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் கூட இயேசுவே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. 18 ஆண்டுகளாக பெரும் பாட்டினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி நம்பிக்கையோடு வந்தார். இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு வந்தார். இயேசுவே, உம்முடைய ஆடையை அவர் தொட்டார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் அவருடைய திருக்கரங்களினால் தொடுவாரா, அவருடைய மேலான நலன்களால் நிரப்புவாராக. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவரீரே, சிறப்பாக குழந்தை மாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பேர குழந்தையை நான் சுமக்க வேண்டும். என்னுடைய மகளினுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை தரமாட்டேன். அடைக்கல தாயே, நீர் குழந்தை இயேசுவை உம்முடைய கரங்களில் தாங்கியது போல என்னுடைய குடும்பத்திலும் ஒரு குழந்தை செல்வத்தை தந்து ஆசீர்வதிக்க மாட்டீரா என கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. எல்கானா, அண்ணா இவர்களுக்கு சாமுவேல் என்கின்ற குழந்தையை தந்த ஆண்டவர்
சக்கரியா எலிசபெத்திற்கு திருமுழுக்கு யோவானை குழந்தையாக தந்த ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களுக்கும் தேவையான ஆசியை தந்து குழந்தை வாக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடன் தொல்லையினால் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்ப்பீரா. இயேசுவே, நீர்தாமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இருக்கிறேன். இயேசுவே, நீர்தாமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறேன். நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று ராயப்பர் சொன்னாரே, அதே போல உம்முடைய பிள்ளைகளும் அதே நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். இயேசுவே, நீர்தாமே எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கு. இயேசுவே, நீர்தாமே எங்களுடைய குடும்பங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கு. நற்கருணை ஆண்டவரே, நீர்தாமே எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆசியை தரக்கூடியவராக இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக நம்முடைய நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தரும்படியாக ஜெபிப்போம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவர் அவருடைய திரு இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. கல்வாரி மலையில் நமக்காக திரு இரத்தத்தை சிந்திய தெய்வம் இவர். நாம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு வந்திருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் ஆண்டவர் சுகத்தை தரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுடைய தலையை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, தலை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய திரு கரங்களினால் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஒற்றை தலைவலியினால் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை, வேதையோடு வாழக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொடுவீரா. அன்று காது கேளாத மனிதருக்கு எப்பத்தா திறக்கப்படு என்று சொன்னீரே, அதை போல செவித்திறன் குறைந்த காது சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவே நீர் தொடுவீரா. நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீரா. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இதயத்தை ஆண்டவர் தொடுகிறார். அவருடைய மேலான ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த இதயம் சார்ந்த நோயிலிருந்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் என ஜெபி. நுரையீரலை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நரம்பு சார்ந்த இன்னும் தண்டுவடம் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய திருக்கரங்களினால் தொடுவாரா. அன்று பார்வையற்ற பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும். இயேசுவே, நான் மீண்டுமாக பார்வையை பெற வேண்டும். இயேசுவே, நான் மீண்டுமாக இந்த உலகை பார்க்க வேண்டும் என கண்ணீரோடு பார்வையற்ற பர்த்திமேயு ஜெபித்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். மீண்டுமாக அவருக்கு பார்வையை தந்தார். அதே போல நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய கால்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கரங்களை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். எருசலேம் தேவாலய அந்த மண்டபத்தில் திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் சென்றபோது கால் ஊனமுற்ற ஒருவர் தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை உற்று நோக்கினார். பேதுரு அருமையாக சொன்னாரே, பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, ஆனால் நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், எழுந்து நடந்திடு என்று சொன்னார். அந்த ஊனமுற்றவர் உடனடியாக எழுந்து நடந்தார். அதே போல இயேசுவே, நீர்தாமே எங்களுடைய குடும்பங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை மேலான காரியங்களால் உயர்த்துவாராக. குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் ஒற்றுமையும் தருவாராக. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர்
தோ நற்கருணை வாயிலாக நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான நிறைந்த சமாதானத்தை தருவாரா? உலகம் தர முடியாத சமாதானத்தை இந்த நற்கருணை ஆண்டவர் தேவரீரே நீர்தாமே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு, இந்த ஊரை சார்ந்த எல்லா குடும்பங்களுக்கும், இன்னும் அடைக்கல தாயினுடைய பாதத்தை நாடி தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவர் நிறைந்த சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய பாதத்திற்கு சென்றாள், அன்னையினுடைய பாதத்தை நம்பி சென்றாள். அடைக்கல தாயினுடைய குடும்பத்தை உயர்த்துவார். அடைக்கல தாயினுடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற போது இந்த அடைக்கல தாய் என்னுடைய கண்ணீரை துடைப்பார், கவலைகளை எல்லாம் போக்குவார். அவருடைய திருமகன் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வல்லமையோடு மாட்சியோடு பரிந்து பேசுவார் என நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் கூட இயேசுவே நீர்தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கடந்த நாட்களில் எம்முடைய பங்கு தந்தை வாயிலாக நீர் செய்து வருகின்ற மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. அருள் தந்தை எஸ்.எம். அருள்ராஜ் அவர்களை நிரம்ப ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திரு கரங்களினால் அவரை தொடுவீராக. எங்களுடைய ஊரினுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் அவரோடு உடனிருப்பீராக. ஊர் பொறுப்பாளர்கள், இறை மக்கள், இன்னுமாக நன்கொடையாளர்கள் இந்த அடைக்கல தாயினுடைய பாதத்தை நாடி தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கூட இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இந்த திருவிழா நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைவதாக. திரு பயணிகளாக வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் எந்த தேவைக்காக ஆசீர்வாதத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறார்களோ அத்துணை தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. அடைக்கல அன்னையே, உம்முடைய பாதத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கூட நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் உயர்த்தி அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவீராக. நன்றி இயேசுவே. நன்றி நற்கருணை ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் செய்த மேலான நலன்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. வரக்கூடிய நாட்களில் நீர் செய்யவிருக்கின்ற எங்களுடைய மண்ணிற்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் செய்யவிருக்கின்ற மேலான காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர்க்கி தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலும் தண்டகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவித்து மகிழ நீர் அருள் தர வேண்டுமென்று என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. திருத்தல மன்றாட்டு. அற்புதங்கள் புரியும் அதிசய எண்ணெய் தந்த அடைக்கல அன்னையே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையில் உமது திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களாகிய எங்களுக்கு உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் இறைவனிடம் பரிந்து பேசும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் கருணை மிகு அன்னையே, உலக வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், நோய்கள், வறுமை எங்களை நெருக்கும் போது சோர்ந்து போகாதபடி உமது அன்பு கரங்களால் தேர்ச்சியருளும். எங்களை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். ஆமென். விவசாயம் காப்பவளே, மக்கள் பசி தீர்ப்பவளே,
நெஞ்சம் காப்பவரே மக்கள் பசி தீர்ப்பவரே கட்டிடங்கள் வானுயர உந்தன் அருள் தருபவர் கண்ணீரோடும் கவலையோடும் உம்மிடம் வந்தோம் அடைக்கலம் பெற்றோம் கண்ணீரோடும் கவலையோடும் உம்மிடம் வந்தோம் அடைக்கலம் பெற்றோம் வறுமை நீங்கிட வாழ்வு கிடைத்திட அருள் துணை வழங்கிடும் அடைக்கல தாயே ஆறுதல் நீயே ஆண்டிப்பட்டியின் அரசியே நீயே அதிசயமாய் என்னை தந்தாய் அனைவரிலும் மகிழ்வை தந்தாய் தேடி வரும் மாந்தர்களின் தேவைகளை தீர்த்து வைத்தாய் அதிசயமாய் என்னை தந்தாய் அனைவரிலும் மகிழ்வை தந்தாய் திருமணங்கள் கூடிடுமே குழந்தை வரம் கிடைத்திடுமே பாவங்களோடும் பாரங்களோடும் உம்மிடம் வந்தோம் அடைக்கலம் பெற்றோம் பாவங்களோடும் பாரங்களோடும் உம்மிடம் வந்தோம் அடைக்கலம் பெற்றோம் தாய்மை உணர்வையே தெய்வ அருளால் எங்களில் கொடுத்திடும் அடைக்கல தாயே ஆறுதல் நீயே ஆண்டிப்பட்டியின் அரசியே நீயே அன்பினை பொழிவாய் அருளினை அருள்வாய் வேண்டும் வரங்களை மகிழ்வாய் தருவாய் அடைக்கல தாயே ஆறுதல் நீயே ஆண்டிப்பட்டியின் அரசியே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் துதிதோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவதே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே